உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சி மூலம் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சௌபாக்கியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெளிவாக சொல்லுங்க. உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு விளக்கத்தை கொடுங்க கமெண்ட்ல, சரிங்களா? ஆக உங்கள் ஆதரவுக்கு மிக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால், சித்தர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள், இறைவனுக்கு நிகராக அஷ்டமா சித்துக்களை உலகிற்கு வழங்கியவர்கள், அந்த ஆற்றல் படைத்தவர்கள், அனைத்து சக்திகளும் இறைவனுடைய அனைத்து சக்திகளும் பெற்றவர்கள், இறைவனுக்கு ஒப்பானவர்கள். இறைவனால் படைக்கப்பட்ட மனித படைப்பின் அத்தனை யோகங்களும் பாதகங்களும், யோகங்களும் பாதகங்கள், ராஜ யோக அமைப்புகளும், இவை அனைத்துமே ஜோதிட ஞானத்தால் அறிந்தவர்கள் இந்த சித்தர்கள். மனித வாழ்க்கை அத்தனை யோகங்களும் சித்தர்கள் மூலம் பெறப்பட்டது. சித்தர்கள் சொன்ன இந்த வாக்கு வன்மை முறைப்படி இந்த பால சித்தர் உங்களுக்கு சித்தருடைய வாக்கை ஏற்று சித்தர் வாக்காக உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து அந்த பலன்களுக்கான விளக்கங்களை பார்ப்போம், சரிங்களா? ஆக ஆகஸ்ட் மாத பலன்கள், சித்தர்கள் சொன்ன முறைப்படி ஆகஸ்ட் மாத பலன்கள் 1/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய சிறந்த பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக பார்க்கலாம். அதே நேரம் இது பொது பலன். இது அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க. நிச்சயமாக சித்தர்கள் வாக்கு பொய்ப்பதை, சித்தர்கள் வாக்கு பொய்ப்பதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக அதை கணித்து சொல்லக்கூடிய முறையில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை எதிர்கால பலன்கள் தெளிவாக சித்தர்கள் சொன்ன முறைப்படி வழங்கப்படும், சரிங்களா? இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக ஆகஸ்ட் மாத பலன்களை நாம் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்னா, கும்பராசிக்கு. கும்பராசி நேர்களே, ஒரு புதிய சாதனை படைக்கக்கூடிய, புதிய வெற்றிகள் படைக்கக்கூடிய, புதிய முதலீடுகள், புதிய பதவிகள் பெறக்கூடிய அற்புதமான இடத்தில் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க போகிறீர்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமாக உண்மையால பேர் அதிர்ஷ்டம், பெருஞ்செல்வம் பெறக்கூடிய இடத்தில் உங்களுக்கு 2/11 குரு பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருப்பது. மேலும் புதன், அந்த 5ஆம் அதிபதி புதன் சேர்ந்திருக்கிறார், அதிர்ஷ்ட காரகனும் சேர்ந்திருக்கிறார். பல சகல செல்வங்களையும், சகல செல்வ யோகங்களையும், சகல சுகபோக வாழ்வையும் அள்ளித்தருகின்ற, சொத்து சுகங்களை அள்ளித்தருகின்ற சுக்கிரனும் அந்த இடத்துல இருக்கிறார். வாகன யுகம், சொத்து யுகம், பதவி யுகம், பதவி சுகம், அத்தனை சுகங்களையும் அள்ளித்தருகின்ற சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறார். ஆக அத்தனை சுகங்களையும், வீடு வாசல் வாகன யோகம் தருகின்ற சுக்கிரன், பதவி யோகம், வருமான முன்னேற்றம், பதவி யோகம், நிர்வாக திறமை, அரசு பதவி உயர்வு, செய்கின்ற உத்தியோகத்தில் உயர்வு, செய்கின்ற வியாபாரத்தில் முன்னேற்றம், இத்தனையும் தருகின்ற ஒரு அதிர்ஷ்டஸ்தானமாக குரு புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலைகள் 5ஆம் இடத்தில் கும்பராசிக்கு. அடுத்ததாக கும்பராசிக்கு 3/8/2025 அன்று 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில், 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில். அதே நேரம் கும்பராசிக்கு 8ஆம் அதிபதி ஆகிறார். புதனாகப்பட்ட 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனாகப்பட்டவன்
8ஆம் அதிபதி ஆகி 6ஆம் இடத்துக்கு போகிறார். எப்பவுமே இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேந்திரமும் திரிகோணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த இடங்கள் வலிமையான கிரகங்கள் இருந்தால் நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும், ஒரு ஆணையிடம் அதிகாரம் ஏற்படும், ஒரு நிர்வாக திறமைகள் ஏற்படும். 6ஆம் இடத்து கிரகம் வலிமையாக இருந்தால் சாதனை படைக்கலாம். ஆக பல சாதனைகள், பல வெற்றி சாதனைகள் படைக்கக்கூடிய இடத்தில் சூரியன் புதன் சேர்ந்து முதலில் இருக்கக்கூடிய நிலை. அடுத்ததாக சுக்கிரன் அதோடு சேர்ந்துடுறார். சுக்கிரன் எப்போ சேர்றாரு? 21/8/2025. இந்த 3 கிரகம் சில காலங்கள் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை, தொழில் முன்னேற்றத்தை, வருமான முன்னேற்றத்தை, பதவி யோகத்தை, நல்ல திருமண யோகத்தை, வம்பு வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய யோகத்தை, சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகத்தில் வீட்டிருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக 25/8/2025 அன்று புதன் கடகத்திலிருந்து 3 இடத்துக்கு மாறுறாங்க. மிதுனத்தில் இருக்கிறவங்க கடகத்துக்கு வராங்க, கடகத்தில் இருக்கிறவங்க சிம்மத்துக்கு வராங்க. அப்போ சிம்மத்துக்கு யார் வர்றா? புதன் மட்டும் வராரு. இந்த புதன் மட்டும் சிம்மத்தில் வரும்போது கேதுவோட சேர்ந்துடுறார். அப்ப 5ஆம் அதிபதி, நல்ல கவனி, 5ஆம் அதிபதியான புதனாகப்பட்டவன் 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு கேதுவோட சேர்றார். கேதுவோட சேரும்போது உங்களுக்கு கணவன் மனைவி, 7ஆம் இடம் கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சொத்து, அதாவது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோ இல்லை சொத்து பிரச்சனைகளோ, இதனால கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக இருக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 5ஆம் அதிபதி புதனாகப்பட்டவன் அதே நேரத்தில் கும்பராசிக்கு 8ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்தில் இருக்கும்போது உறவுகள், பாச நேச உறவுகள், பிணக்கங்கள் ஏற்படும், பிணக்கங்கள், பிரிவுகள் ஏற்படும், கலகங்கள் ஏற்படும், செய்வினை கோளாறுக்கு ஏற்ற மற்ற வேற இன ஜாதி மக்களை ஏதாவது துன்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அடுத்து இந்த கும்பத்திற்கு 3/10க்குரிய செவ்வாய், 3/10க்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பது, 3/10க்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது, அத இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும். 3/10க்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் தனித்து இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னேற்ற குறை, அதாவது இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொஞ்சம் தொழில் மந்த நிலைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஆக இந்த நிலைகள் இருந்து இந்த குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கார். இப்போ குரு புதன் சுக்கிரன் இந்த 3 கிரக வலிமையாக, சூரியன் வலிமையாக இருக்கிறார். சூரியன் 6ஆம் இடத்தில் வலிமையாக இருக்கிறார். சூரியனுக்கு 6ஆம் இடம் ரொம்ப ஏற்ற இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு அற்புதமான வலிமையில் உட்கார்ந்திருக்கிறார். சில பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், சில பூமி இட பிரச்சனைகள் இருந்தாலும் மற்ற தொழில் வருமான முன்னேற்றங்களை சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதில் மாற்றம் இல்லை. சரி, கும்பராசி நேயர்களே, இதுதான் உங்களுடைய ஆகஸ்ட் மாத பலன்கள். இதில் ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆணிமுகப் பெருமான் அருளாலும் ஆறுமுகப் பெருமான் அருளாலும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதில் ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக ஒரு கீழே நம்பரை ஒரு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்கால தெளிவாக எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.